என் பொண்ணு ஆசையில தான் மண்ணை அள்ளி போட்டுட்டேன். பேத்தி ஆசையாவது நிறைவேற்றணும் இல்ல, அவளுக்கு பிடிச்சபடி தான் நடக்கணும். நடக்கும்மா. அதுக்காக தானே நானே எல்லா ஏற்பாடும் பண்றேன். அப்பா இருந்தாலும் இவர் எப்படி ஏத்துக்குவார்னு தெரியலையேப்பா. ஆமா ஈஸ்வரி, ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்க இஷ்டம். ஆனா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பத்திரிக்கையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு நாங்க வரோம். சரிங்கப்பா, வாங்கப்பா பாத்துக்கலாம். சரிம்மா, பத்திரமா இருங்கப்பா. வைக்கிறேன். என்னக்கா சொல்றாரு? பத்திரிக்கை வந்துருச்சா நாளைக்கு எடுத்துட்டு வராராம். கூட உங்க அப்பாவும் வராராம். எங்க அப்பா ரொம்ப நாள் கழிச்சு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்கறாரே. வரட்டும் வரட்டும். ஆனா காலையில சொன்ன மாதிரிதான்க்கா, எனக்கு நினைச்சு நினைச்சு ஆத்து போகுது. மாமாவோட நலம் விரும்பிகள்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துற மாதிரி கடவுள் அமைச்சிருக்கான்ல, அதை நினைச்சு நினைச்சு சிரிப்பா வருது. ஏனந்தினி, ஏண்டி என்னடி நீ சடங்கு பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு மார்க்கமா ஒரு தினசாதான் ஆடிட்டு கிடக்குற? ஒரு கவலையோ பயமோ இருக்கிற மாதிரி தெரியலையே. நான் கவலைப்பட்டு பயந்தா மாமா அப்படியே கலகலன்னு மாறிடுவாரா? ஆட போங்கக்கா. கோவப்படுறது அவரோட கடமை, அதை ஈஸியா எடுத்துக்கிறது என்னோட உரிமை. என்னை பார்த்து எல்லாரும் கத்துக்கங்க. எடுத்து சொல்ல ஆள் இல்லாம கோபம் தலைக்கேறி போய் உட்கார்ந்து இருக்காரு. என் புருஷனும் சொன்னா கேக்குற நிலைமையில இல்ல. அவரு போய் சொல்லுவாரா இல்ல முறுக்குவாரான்னு தெரியல. இந்த நியாயம் பேசுற கிழவியையும் காசிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இப்ப அவரு பக்கம் இருந்து எடுத்து சொல்ல ஒருத்தர் கூட இல்லாம போயிருச்சு. ஒரு ஆம்பளை துணை இருந்தா சமாளிச்சு போடலாம். பாவம் சக்தியையும் இப்ப ஆகாதவனா வெறுத்து ஒதுக்கி விட்டாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல. நம்ம தான் இப்ப எல்லாத்தையும் பார்த்தாகணும். அவரை எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. போராட வேண்டியதுதான், வேற வழி இல்லையே. மா, இந்த ஃபங்க்ஷனே வேண்டாமா? ஏய், கேன்சல் பண்ணிடலாம். ஏய் ஏ, நீ என்னடி ஆவனாச்சுன்னா இப்படி பேசிக்கிருக்க? எல்லாமே அப்பாக்காக பயந்து பயந்து செய்ய வேண்டியதா இருக்கு. இதுல இருக்க சந்தோஷத்தை விட பயம்தாம்மா அதிகமா இருக்கு. வேண்டாமா, ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லம்மா தர்ஷினி, இந்த ஃபங்க்ஷன் நிச்சயமா நடக்கணும். எங்களோட கஷ்டத்துக்காகவும் எங்களோட சூழ்நிலைக்காகவும் உனக்கு நடக்க இருக்கிற நல்லதை விட்டு கொடுக்க முடியாது. லைஃப்ல சில சந்தோஷங்கள் கிடைக்க சின்ன சின்ன கஷ்டங்கள் பயத்தை கடந்துதான் ஆகணும். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நீ சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். கடவுள் இதுக்கான சப்போர்ட்டை நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே கொடுப்பாரு. கண்டிப்பா. ஆமாடா. இது பாரு, ஹாப்பியா இருக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே? சக்தி, உட்கார் ஜனனி. சக்தி, உங்க அண்ணனை நினைச்சு எல்லாரும் பயப்படுறாங்க. எனக்கு பயம் இல்ல. இருந்தாலும் அவர் இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோன்னு எனக்கு யோசனையா இருக்கு.
இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வரைக்கும் நீ என் பக்கம் இருக்கணும் சக்தி. நான் எப்பவுமே உன் பக்கம் தானே ஜனனி. இதில் என்ன ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும்னு சொல்கிற? ஜனனி, இந்த காசு பணம் பேர் இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டா மட்டும் அது ஒரு நல்ல குடும்பம்னு சொல்லிட முடியாது. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அப்போதான் அது ஒரு நல்ல குடும்பம். தர்ஷினியோட சந்தோஷத்துக்காக நீ ஓடி ஓடி ஹால் புக் பண்ணது, பத்திரிக்கை செலக்ட் பண்ணது, ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு எல்லாமே ஆசை ஆசையாக அவளுக்காண்டி பண்ண. நான் அவளுக்கு சித்தப்பா. என் கையில் தூக்கி கொஞ்சம் மொதல் புள்ள தர்ஷினி தான். அவளுக்காக நிச்சயமா என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் ஜனனி. தேங்க்யூ சக்தி. திஸ் இஸ் வை ஐ லவ் யூ மோர். எஸ், லவ் யூ மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். ஏன் நிற்கிறீங்க? வாங்க போகலாம். இல்லை, போன தடவை வந்திருந்தப்ப நான் குணசேகரனை வாங்குன்னு வாங்கிட்டேன். அப்போ அவன் ஒன்றும் பேசலை. ஆனால் இன்னைக்கு பதிலடி கொடுக்க பார்ப்பான். நீங்கள் என்ன கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பேத்திக்கு காது குத்தணும்னு சொல்ல வந்தவனை செருப்பால் அடிச்சவங்க தானே இவங்க. அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியுமா? இது நம்ம வீட்டு தேவை. பத்திரிக்கை நாம வைக்க வந்திருக்கோம். நாம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். சரிதானே? அதனால தான் என்ன நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வாங்க வாங்க. என்ன அதிசயமா குணசேகரன் வீடு அமைதியா இருக்கு? இப்பத்தானே சொன்னேன். ஆ, நந்தினி, அம்மாடி நந்தினி. வரேன். வாங்கம்மா. வாங்க வாங்க, 2 பேரும் வந்திருக்கிய. அக்கா. மேலையா? அப்பா, நான் பார்த்துக்கிறேம்மா. அப்பா அம்மா ஈஸ்வரி, வாங்கப்பா. நான் மேலே போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆ. அப்பா, அவர் மனசுல ஏற்கனவே இதெல்லாம் நம்ம அவரை மீறி செஞ்சிட்டு இருக்கோங்கிற எண்ணம் ஓடிட்டு இருக்குப்பா. இதோட விளைவுகள் என்ன, இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காருப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அதனால அப்பா, வந்த விஷயத்த மட்டும் பேசிட்டு அமைதியா போயிடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, நீங்க சொல்ல வந்ததை அமைதியா எடுத்து சொல்லுங்க. சரிம்மா. மா, அப்பாவே இப்போ எதுவும் இங்கே பேசுகிற நிலைமையில வரல. எங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியணுங்கிறது தான். ம், இதை பேசிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். சரி. நியாயப்படி இது எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய சடங்கு. ஆனால் இந்த வீட்டில் நடக்கிற அநியாயத்தை பார்த்து அதனால தான் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்ணிட்டோம். சரிதானம்மா? இப்படிதான் பேச வேணாங்கிறாக. சரிம்மா, நான் பேசவே இல்லை. நீங்க போங்க, நாங்க காப்பி எடுத்து போங்க. வரோம். கொடுத்துட்டு வந்துடுறோம்மா. என்னத்த சொல்ல, என்ன நடக்கும்னே தெரியலையே. சும்மாவே இவரை பார்த்தா என் புருஷனுக்கு ஆகாது. அவனை கட்டிக்கிட்டு புலம்பியே நான் சாவ போறேன். நீ இப்ப புலம்பி என்ன ஆக போகுது? விடு, எல்லாம் நடக்கிறபடிதான் நடக்கும். வா, நம்ம முதல்ல காப்பி எடுத்துக்கு போவோம். வா, வா. நீங்க இருங்க. ஆமாம் ஆமாம், வந்துருங்க. மதியானமாக வந்து பாருங்களேன். வணக்கம். ஹலோ, இரு வரேன்னு சொன்னல, போனவை. நேற்றுக்கு போய் சடங்குக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். சொல்லியிருப்பாங்களே உங்ககிட்ட.
பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான் தான் வந்தேன். பத்திரிக்கையா? பத்திரிக்கை நாங்கள் அடிக்கணும், நீங்கள் எது கிடச்சி? நீங்கள் உங்கள் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன் சார்பா என் பேத்திக்கு நிறைவா செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதான் செஞ்சுருக்கேன். முறையாக உங்ககிட்ட பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தேன். செலக்ஷன்லாம் யாரு? நீங்கள் தானே? நல்லா இருக்கு. எல்லாம் நல்ல மனசுக்காரங்க தான். என் பேத்தி மேலே அக்கறை இருக்கிறவங்க தான். அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. பத்திரிக்கையில் யார் யார் பேரெல்லாம் வரணும்னு யாரோ விஷயம் தெரிஞ்சவங்க எழுதி கொடுத்த மாதிரி இருக்கு. ஏதோ ஹோட்டல் பேர் போட்டிருக்கு. இடத்தை நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போ நாங்கள் யாரோ விருந்தாளி மாதிரி வந்து உட்காந்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே சாப்பிட்டு போயிடணும், அதானே உங்கள் ஐடியா? நீங்கள் போகிற சோத்தை தின்னுட்டு இலையை நக்கிட்டு போக சொல்கிறீங்க. என்ன இது? SRKயோட தானே? இது அந்த SKRோட பங்காளியோட ஹோட்டல்ண்ணே. தெரியும். எங்க வீட்டு விசேஷம் எல்லாத்தையும் அங்கதான் வச்சு பண்ணுவீங்களா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? ஏப்பா, அந்த புள்ள இவருக்கும் பேத்தி தானப்பா. அந்த பாசத்திலேயும் உரிமையிலேயும் ஆசைப்பட்டு செய்கிறாரு. இதை போய் தப்புன்னு நினைக்கிறீங்க? அதுக்காண்டி அந்த குரூப் வேற ஹோட்டல்ல போய் எங்க வீட்டு விசேஷத்தை வைப்பீங்களா? அதெல்லாம் நடக்காது. முதல்ல நிப்பாட்டுங்க. இல்லைப்பா, பேசி முடிச்சு அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு. ஆமா, யாரை கேட்டு கொடுத்தீங்க? எங்களை அசிங்கப்படுத்தணும்னு கூட்டா சேர்ந்து செய்றீங்களா? யாரையும் அசிங்கப்படுத்தி கொடுமைப்படுத்தி அதில் சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஈன புத்தி எங்களுக்கு கிடையாதுப்பா. என் பேத்தி விசேஷத்தை இந்த ஊரில் இருக்கிற பெரிய டீசெண்டான ஹாலில் நடத்தணும்னு நினச்சேன். என் நல விரும்பிகள் தான் இந்த ஆளை சொன்னாங்க. போய் பார்த்தேன், பிடிச்சிருந்தது. பேசி முடித்து அட்வான்ஸை கொடுத்துட்டேன். அதை விட்டுட்டு இதுக்கு பின்னால் எவன் இருக்கான், முன்னால் எவன் ஓடுறான், இது 6000 புத்தி எனக்கு இல்லைப்பா. அதுக்கான அவசியமும் இல்லை. நான் தான் அன்றைக்கே சொன்னேனே, இந்த சடங்கை டீசெண்டாக நடத்தணும்னு.
உங்ககிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டு தான் நான் பண்ணேன். அதுக்காண்டி கதிர் இருப்பா. சரிங்க, பணத்தை கட்டிட்டீங்க. வீட்டு விசேஷத்தை ஹோட்டலில் தான் வச்சு நடத்தணும்னு உங்கள் நல விரும்பிகள் விரும்புகிறாங்க. உங்கள் பேத்தியும் இஷ்டப்படுது, அப்படி தானே? நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் இஷ்டப்படி நடத்துங்க. எப்படியெல்லாம் நடத்தணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியெல்லாம் நடத்துங்க. அண்ணே என்னண்ணே நீங்க அட இருப்பா. அவர் ஒரு குரூப் வச்சிருக்காரு, எல்லாம் டீசெண்டான ஆளுங்க. அவங்க டிசைனாக ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியாவெல்லாம் கேட்டுட்டு பேத்தியோட விசேஷத்தை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடர்னாக நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக நடத்துங்க. உங்கள் மனசுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் நடத்துங்க. அதில் எங்களுக்கு எந்த மன வருத்தமும் கிடையாது, எந்த சங்கடமும் கிடையாது. சீரி சிறப்பாக நடத்துங்க. வாழ்த்துக்கள். சரியா? இந்தாங்க, இது வேற யாருக்கா கொடுங்க. நான் படிச்சுட்டேன். வழி விடுங்கம்மா. ஏய், நீ மட்டும் என்ன உட்காந்துட்டு இருக்க? ஏந்து போ. சூப்பர்ல. எதையும் பற்றி கவலைப்படாதீங்க. நிச்சயமா கட்டாயம் போகலாம். ஆமா, ஆமா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். காரணம் ஜனனி தான். அக்கா கலக்கிறீங்க. ஆல் டீடைல்ஸ் ஐநூறு. அதெல்லாம் இருக்கட்டும், எதையும் பற்றி கவலைப்படாதீங்க. அம்மா வரேம்மா, வரேன். போயிட்டு வாங்க. நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு. வரேம்மா. பாய் தாத்தா. என் பேத்தியோட சடங்கு ஏற்பாட அதை நாகரீகமாக நடத்தணும்னு நினைக்கிறேன். பணம்
இருக்கு. பயன் தூக்கார் செய்த உதவி. எஸ்கேஆரும் சாருபாலா மேடம்